எதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மாரியே இருந்தது அந்த படம். ஆக்சுவலா அது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மாரி தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஏன் அப்டின்னா, நான் இப்போ அந்த முதல் 15 நிமிஷம் ஒரு கதை சொல்றேன் இல்லையா? அது கதைன்னு கூட சொல்ல முடியாது உங்களுக்கு பொறுத்தவரைக்கும். ஒரு இன்சிடென்ட்ஸா வந்துட்டுருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கிற வரைக்கும் ஏன் அந்த கிளைமேக்ஸ் வந்து நான் அந்த விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ற வரைக்குமே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எதுக்கு அது முதல்ல 15 நிமிஷம் வந்தது? இது இல்லாமலே போயிருக்கலாமேன்னு. இல்ல எனக்கு வந்து என்னன்னா, நான் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய சீக்வென்ஸ் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். ஒரு லைன் ஆஃப் சீக்வென்ஸ் இருக்கு. ஆமா. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ம். அடுத்து நடக்க போகுது. நான் இதுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணணும். இந்த பேஸை நான் வந்து படம் ஆரம்பிச்ச ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள நான் முடிச்சிடணும் இந்த பேஸ் எல்லாம். நான் அதுக்கு மேல இது பேஸ் செட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, உங்களுக்கு அது டயர்ட் ஆகுன்றதுனால, நான் வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த பேஸை செட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ விச் இஸ் இந்த சீன்ஸ்ல தான் பின்னாடி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு. இப்போ இந்த சீன் தனித்தனியாக தெரியும். இப்போ ஓப்பனிங் ராபரி சீன் இருக்கு. அந்த ராபரி சீன் பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பாங்க எனக்கு கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும். அது ஓகே இது ராபரி சீனு, ஹீரோ போய் கண்டுபிடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, நான் அப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரோ அப்படின்னு. ஒரு ஹீரோயிசமான ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோக்கு ஒரு சீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அது மட்டும் அது கிடையாது. அதுவும் தான், பட் கிளைமேக்ஸில் அது வந்து அங்கே வந்து லாக் ஆக போகுது. அது வந்து நான் முன்னாடி சொல்லவும் முடியாது. ஸோ அது நீங்கள் அது வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது. பட் அது கனெக்ட் ஆகும்போது இப்போ ஒருத்தர் அழகாக சொன்னார். ஒரு 70+ ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துருந்தார். ரோகிணியில் தான் சொன்னார். முதல்ல ஒரு 4 சீன் வந்துங்க. அந்த சீன் தூக்கியிருந்தா படத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த தூக்கியிருந்தாலும் சேம் படம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அந்த 4 சீனு பின்னாடி வந்து அழகாக கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுதான். ஸோ அந்த 15 மினிட்ஸ் வந்து அது அது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து இது வேற ஒரு கலர் மாதிரி தெரியும். பட் இட்ஸ் ஆல் கனெக்டிங் இன் த செகண்ட் ஹாஃப்ன்றதுனால அது உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும்போது தான், ஓ இதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க பொழுது. எந்த சீனுமே வேஸ்ட் இல்லைன்றது உங்களுக்கு அந்த படம் முடியும் போது தான் உங்களுக்கு அது அந்த அந்த கனெக்ஷன் புரியும் உங்களுக்கு.